வணக்கம் உறவுகளே. நான் இன்றைக்கு இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லை மண்ணிலே நிற்கிறேன். சின்னா வரவில்லை, நான் மட்டும்தான் வந்தேன். சின்னா இல்லாமல் தனியான ஒரு வீடியோ. நாங்கள் ஒட்டு சுட்டான் மண்ணிலே ஒரு விவசாய நிலத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, அவங்க தான் பாருங்க, அதில் தெரியுது பாருங்க, ஒரு காவல் காக்கிற ஒரு வீடு உண்டு. அதில் மேலே ஏறித்தான் காவல் பார்க்குறார்கள் போல் தெரிகிறது. இந்தியாவில் பாருங்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவசாயம், இந்தியாவில் நிலக்கடலைகள் எல்லாம் பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஒரு அழகான பிரதேசம் பாருங்கள். ஒட்டு சுட்டான் பகுதியில் நிற்கிறோம். இப்போ பாருங்கள் விவசாயம், இதெல்லாம் நிலக்கடலை, அதாவது கச்சான் என்று சொல்வார்கள். இப்போ பாருங்கள் அப்படி சுற்றி காட்டுறோம், காணியை சுற்றி காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். வயல் வழியை பாத்தி அமைத்து பாத்திக்கு உள்ளே நட்டுக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இது கோடை கச்சான் என்று சொல்வார்கள். நீரை இறைத்து தான் நீர் பாய்ச்சித்தான் இதை விளையப்படலாம். மாரிகால கச்சான் இல்லை. மாரிகாலம் என்று சொன்னால் மழையை நம்பி போடுறோம்னு சொன்னால் ஐப்பசி மாதம் தான் போடுவார்கள். ஐப்பசி மாதம் போட்டு அதை அறுவடை செய்வார்கள். இது நீர் இறைக்க வேண்டும். நீர் இறைக்கிறதுக்கான கிணறுகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க சுற்றி காட்டுறேன். எவ்வளோ ஒரு அழகான இடம் பாருங்க. நிலக்கடலை பூத்திருக்கு. இப்போ தான் 1 மாதம் 1.5 மாதம் ஆகுது என்று நினைக்கிறேன். அதான் பூக்கும். இஞ்சி பாருங்க இவ்வளோ அழகாக பூத்துக்கு. ஒரு கச்சான் நிலக்கடலை காட்டுறீங்க பாருங்க. பூவை பாருங்க, இவ்வளோ அழகான பூ உண்டு. நிலக்கடலையோட பூ மிக அழகான பூ. மரத்தை பாருங்கள், எவ்வளவு சடைச்சு வளருதோ அவ்வளோத்துக்கு நான் நிலக்கடலை விழுமென்று சொல்கிறது. பூவை விழுத்தி போட்டேன். ரைட் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்க, இவர்கள் இரவு வேளையில் யானைக்கான காவல், பண்டி போன்ற மிருகங்கள் வரும். இங்கே பாருங்க புல்லாங்கால காட்டு பகுதி ஆகையினால யானை காடுகளாக இருக்கும். ஏத்துக்குடில் என்று சொல்வார்கள். ஏத்துக்குடில் என்று சொல்வார்கள் கிராம பாசையில். இந்த ஏற்றுக்குடில் என்று சொல்வார்கள். என்னென்னு சொன்னால் கீழே பாதுகாப்பு இல்லத்தானே படுத்திருக்கிறது. இந்த பாம்புகள், விஷ கடி எல்லாம் வரும். ஆகையினாலே இவர்கள் உயரமாக ஒரு குடியில் பொடிஞ்சு பாருங்க, கீழே கப்பு நட்டு மேலே ஒரு தடம் அமைச்சு அதுக்கு மேலே போட்டுக்கிறார்கள் பாருங்க. இங்கே பாருங்க ஆளி மாதிரி அமைச்சிருக்கிறார்கள். கோட்டை ஆளியல் மாதிரி கிடையாது பாதுகாப்பு. இங்கே பாருங்க இடையில ஒரு ஆளி இருக்குது. இதில் ஒரு தண்ணி நிற்குது. அங்கால குளம் இருக்கு பாருங்க. குளத்தை நான் காட்டுறேன் பாருங்க, கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க குளத்தை. இது குளம். இந்த குளத்திலேயும் அங்கால விவசாயிகள் நம்பி விவசாயம் செய்கிறார்கள். நெல் விவசாயம் செய்கிறார்கள். நீர் பாருங்க, அங்கால தெரிகிறது இந்த குளம் பாருங்க. இவ்வளோ அழகான இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்க, நாங்கள் வந்து ஏற்றுக்குடியில் பார்ப்போம். எப்படி ஏறுவதுன்று தான் தெரியல. பார்ப்போம். ஏணி கிடக்கு ப்ராடக்ட். ரைட், நாங்கள் ஏணி வந்து ஏறி பார்ப்போம். குடி அதே பாசையில் சொன்னால் குடில். விவசாயிகளின் எங்களுடைய பாசை குடில். இப்போ பாருங்க ஏணி இருக்க. ஏணி மூலமாக ஏறு கடவுளை. அப்பா, ஒரு படி, இரண்டாவது படி, ஆஹா, மூன்றாவது படி. அது தும்பு தடியும் வச்சிருக்கிறார்கள். கூட்டுவதற்கு அழகாத்தான் செய்து வச்சிருக்கிறார்கள் மேலே. 4வது படி, 5வது படி. இது 5 படி என்றால் நீங்கள் சீமெந்து படி என்று கேட்கக்கூடாது. பக்கத்தில் எங்கள் இடத்துல இருக்கு. நான் ஏறிட்டேன். அப்பா, இங்கே பாருங்க, இங்கே மின்சாரம் எல்லாம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்க எல்லாம் மின்சாரங்கள் எல்லாம் கொடுத்து அழகா வச்சு கலைக்குது. இங்கே பாருங்க பெட்டு. இப்போ நிலம்பு வேலையெல்லாம் போட்டால் என்னட்டு காவல் கிடக்கிறது. காவலில் எங்கிட்டு பிறக்கிறதான் தெரியும். நிலம்பு எல்லாம் போட்டு விவசாயியை காணவில்லை. எல்லாத்தையும் கேட்கலாம். காவல் குடியில் போட்டுட்டு இப்படி செய்தால் என்னட்டு செய்கிறது விவசாயம். இங்கே பாருங்க, நான் மேல் மாடியில் நின்று இப்போ போட்டு கொடுக்குறேன், படம் கொடுக்குறேன் பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குன்னு. இதுதான் அழகப்பா, இயற்கையின் அழகு. இயற்கை அழகுக்கு நிகர் ஏதும் இல்லை பாருங்கள். அருமையாக இருக்கிறது. இஞ்சால குளம், இதில் ஒரு ஆளி, அங்கால வேரி இருக்கு. வேரியை தாண்டி இந்த தண்ணிக்குள்ளால் வந்தால் இஞ்சாலே ஏதாவது யானைகளோ அல்ல பன்றிகளோ இவர்களுடைய விவசாயத்தை அழிக்கிறதுக்கு வர, அந்த அவர்கள் அழிக்கிறதுக்கு வர இல்லை, அவர்கள் சாப்பிட்றதுக்கு வர்றதா அவங்களுக்கு அழிஞ்சு போடும். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இங்கே பாருங்க, இதுலாம் போக்கஸ் போட்டி கிடக்கு. இந்த போக்கஸ் மூலமாக லைட்டை போட்டால் நான் நினைக்கிறேன் அங்கே எல்லாம் தெரியும், தூர பார்வைக்கு தெரியும். எல்லா லைட்டும் பற்றி கொண்டு கிடக்கு. கரண்டுகளெல்லாம் வேலை செய்துன்னு பயமாடக்கு.
தொடுவோம் போய் நடக்குதா எலக்ட்ரானிக் கண்டு கிடக்குது இங்கே பாலுகள் எல்லாம் வைக்கிறாக்கு இது பாலாண்டு பெற்றால் இல்லை இது இந்த மரம் பெற்ற வாழ் இஞ்சால பார்ப்போம் இந்த பக்கத்தால் இருக்கா பார்ப்போம் வீடியோவில் விவசாய நிலங்களை பார்ப்போம் பாருங்க இவ்வளோ அழகப்பா ஷா சூப்பராக இருக்கு ஒரு அழகண்ட அழகு அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு தெரியணும் மனிதன் இயற்கையை அழகை ரசிப்பதால் தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் ரசனை இருந்தால் தான் பாருங்க அதில் ஒரு மேல் மாடியும் தெரியுதுடாப்பா இதான்டாப்பா மேல் மாடி கட்டி வச்சுக்கிறாங்க வெளிநாட்டில் வந்து மேல் மாடியும் கட்டி வச்சுக்கிறாரு பார்ப்போம் ஒரு மேல் மாடியை இழுத்து பார்ப்போம் கிட்ட கொண்டு வந்து பார்ப்போம் நாங்கள் தானே போன்தானே சூமி இருக்குது சும்மா கொண்டு வந்து விட்டு பக்கத்தில் ரைட் அருமையான வீடு ஒன்று கட்டி இருக்கிறார்கள் அது ஒட்டு சுட்டான் மாங்குள வீதியில் இருக்குது நாங்கள் இங்கே மாங்குள வீதியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நிற்கிறோம் இப்போ அங்கே பாருங்க விவசாயம் இப்படியே சுழன்று பார்க்கலாம் அவங்க அந்த விவசாயம் இங்கே பாருங்க அவங்க ஓனை போட்டு இருக்கிறார்கள் நிலக்கடலை இப்படியே போட்டு அதில் தொடங்கி இங்கே பாருங்க இப்படியே தொடர்ந்து வருது விவசாயம் இப்படியே தொடர்ந்து வந்து இஞ்சால வருது இஞ்சால வந்து திரும்ப இஞ்சியால் போட்டுக்கிறார்கள் திரும்ப இப்படியே வந்து அங்கால குளத்துக்கு அங்கால தான் நெல் இப்போ இவ்வளோ விவசாயத்தையும் செய்ததுக்காக இந்த குடியில் நாங்கள் போய் கொடியிலேருந்து இறங்குவோம் இனி இறங்குவோம் பார்ப்போம் இறங்குறோம் இன்னொன்று இறங்குறேன்டான்னு தெரியல இப்போ இந்தியாவில் பார்த்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு இதில் பின்பக்கத்தால் இறங்குறோம் முன்பக்கத்தால் இறங்குறோம் விழுந்துடும் போதிரியா கடவுள் காத்து அப்பா ரைட் நாங்கள் 2ஆம் படிக்கையில் நீரை காலை வைப்போம் பாருங்க படியில் பாருங்க கால் வைக்கிறோம் பாருங்க கால் வச்சுட்டேன் இந்த பாருங்க இந்த கால் நிற்கிது அப்பா அப்போ நாங்கள் கீழே மெல்ல பிடிச்சி கொண்டு தான் வாங்குவோம் பிடி தவறிச்சுது கீழே போய் விழ வேண்டியான் விழுகிற பிரச்சனை இல்லை ஆனால் காயத்துடன் கீழே வந்து விழுவணும் இப்போ பாருங்க நான் இறங்கி கொண்டு இருக்கோம் இங்கே பாருங்க இந்த காலை பாருங்க இறங்கியாச்சு கீழே அடுத்த கட்டம் ஓகே அப்பா ரைட் தரையில் கால் வைத்து விட்டேன் அப்பா இஞ்சாலே ஒரு கட்டில் போட்டு விடுறார்கள் இதுலேயும் படுக்கலாம் அப்பா இதுலேயும் படுக்கலாம் இஞ்சி எப்படி போட்டு விட்றாங்களே சார் இஞ்சி இதில் இன்னொரு இதுக்குள்ள என்ன சார் பெரல் ஒன்று கிடக்கு இந்த பெரிய பெரல் ஒன்று வச்சுக்கிறார்கள் என்னென்னு இல்லை விவசாயிகளை கண்டா தானே கதை வைக்கலாம் விவசாயிகளே இல்லை நான் திறக்க வந்து தண்ணி பாய்ச்சினார் ஒருவர்னு ஆளை காண இல்லை போயிட்டார் ரோடாக்கு சரி பார்ப்போம் நாங்கள் நிஜமாக எப்படி அழகாக இருக்குன்னு உண்மையிலே ஒரு அழகான காட்சி தான் அப்போ இதில் என்ன வேறு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் இங்கே நெல் விதைத்தவர்கள் அதை அறுவடை செய்து விட்டார்கள் இப்போ நிலக்கடலை தான் போட்டுக்கிறார்கள் நிலக்கடலை மட்டும் போட்டுட்டு இருக்கிறார்கள் இன்னும் எத்தனை 1 மாதம் செல்லும் நினைக்கிறேன் 1.5 மாதம் உண்டா இன்னும் 2 மாதம் இருக்கு 3 மாதத்தில் அறுவடை ஆகலாம் இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதானே நிலக்கடலை இந்த பாருங்க அப்படியே அந்த பகுதி எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிறார்கள் ஏக்கர் கணக்கில் போட்டுட்டு தான் இந்த காவல் குடிலம் அமைத்து அதில் இருக்கிறார்கள் பாருங்க சூப்பர் 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 பாருங்க இப்போ குடியில் இந்த தோட்டத்தை பாருங்கள் நான் இப்போ ஏறி பார்த்து உங்களுக்கு காட்டின குடியில் இதுதான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி அதில் மேரி ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது ஒரு 25 அடி உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அழகா வடிவ பாருங்க அது குளக்கட்டில் தான் போட்டிருக்கிறார்கள் குளக்கட்டில் உயர்த்தி குளக்கட்டு நிலத்திலேருந்து 7-8 அடி வரும் இப்போ இந்த அதுலேருந்து ஒரு 15 அடி 20 அடி மேலே போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்காண்டு அதில் நின்று அங்கே பாருங்கள் போக்கஸ் எல்லாம் பூட்டி வைக்கணும் போட்டுவிட்டு லைட்டை போட்டால் இப்படியே பாருங்க இதில் இந்த பகுதி காட்டு பக்கத்துலேருந்து வருகிற மிருகங்களினுடைய அசமாத்தங்கள் தெரிஞ்சால் அதுலேருந்து தெரியும் அதுலேருந்து அப்போ சத்தத்தை போட்டோ அல்லது இந்த சீன வடிகள் அதோட கொளுத்தி சத்தம் போட்டு தான் அவர்கள் திரத்துவார்கள் யானை வேலியெல்லாம் போட்டுருக்குதுஞ்சால யானை வேலி இஞ்சத்த யானைக்கெல்லாம் இப்போ புத்தி வந்துட்டு அவைக்கெல்லாம் இப்போ யானைகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த வேலியை ஒரு தடியை கொண்டு வந்து வேலியில் போட்டு அமர்த்தி போட்டு வருவதாக சொல்லிடணும் விவசாயிகள் அவ்வளவு புத்திசாலிகள் ஆகிடணும் மனிதர்கள் என்ன செய்கிறீர்களோ அவர்களுக்கு எதிராக அதுகளும் செயல்படுது இப்போ அதுகளும் புத்திசாலிகளாக தான் எங்கேயும் அடக்குமுறை இருக்கும்போது புரட்சி படிக்கும்ன்றது உண்மைதான் இப்போ அதையும் தங்களை அடக்க நினைக்கிற போது அவர்களும் ஒவ்வொரு ஐடியாவை கொண்டு வந்து அந்த ஜானே இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் உண்மையாக
அந்த தடியை கொண்டு வந்து அந்த வேலிக்கு மேலே போட்டுட்டு அமர்த்தி போட்டு அதில் முட்டாமல் கடந்து வருதாம். 2 விவசாயிகள் நேற்று சொன்னார். அப்படி குரங்குகளை நட்ட காசு அதை விட ஆட்டாது. குரங்கள் வீடுகளுக்குள் உள்ளட்டு சோற்று பானையில் சோற்று எடுத்து கறி சட்டிக்குள் கறிக்குள்ளே போட்டு சேர்த்து பிரட்டி சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட முன்னோர்கள் தானே, அதில் மாற்றம் இல்லைன்றது மட்டும் தெரியுது. அப்போ நாங்கள் முன்னோர்கள் நம்ப அமைந்ததான் நான் உண்மை. ஏன்னா அவர்கள் பகிர்ந்து அதை சாப்பிடணுமே போட்டு அதனாலே அப்போ அதை நம்பக்கூடியதான் இருக்குது. ரைட். நான் இந்த வந்ததை முக்கியமாக இந்த உங்களுக்கு இந்த ஏற்றுக்குடிலை காட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படி இருந்தால் பாதுகாப்பு கூட என்ன அந்த காற்று வருவதற்கு அடிச்சு வச்சுக்கிறார்கள். அதனால ஜன்னல் போல அந்த சீலையில் தான் கட்டியிருக்கிறார்கள். அதை எடுத்து போட்டு போக்கஸை போட்டு பார்த்தால் காட்டு பக்கத்தால் வருகிற மிருகங்கள் தெரியும். உடனடியாக அவர்கள் சத்தம் போட்டோ படி கொளுத்தியோ செய்வார்கள். வேட்டையாட முடியாதானே, வேட்டையாடினா மனித வத சட்டத்துக்குள்ளே வந்து கைது செய்து விடுவார்கள். ஆகையினால் அதொன்றும் செய்யலாது. துப்பாக்கிகள் இப்போ இல்லை. முன்பு விவசாயிகளுக்கு துப்பாக்கிக்கு அனுமதி பத்திரம் எல்லாம் கொடுத்து அவர்கள் பாவிக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அப்படியான செயற்பாடுகள் இல்லை. இப்போ என்னன்றதுன்னா துப்பாக்கியை கொடுத்தா இப்போ மனுஷனை சுட்டு போடுவாங்க. அதுக்காக கொடுக்க மாட்டார்கள். ஆகையினால விவசாயிகள் சில இடங்களில் விவசாயிகள் குடுபடுதுன்றது கேள்விப்பட்டேன். நான் உண்மையே தெரியல. ஆனால் பாருங்க பரவாயில்லை, இந்த இங்கே அது இல்லை. ஆகையினால அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி காவல் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ரைட். அவர்கள் தங்களுடைய விவசாயம் உண்மையிலே விவசாயிகள் இல்லாட்டி நாடு எப்படி முன்னேறும் சொல்லுங்கள் பாபு. இங்கே பனி மரம் எவ்வளோ உயரம் பனைமரம் தெரியாதவர்களுக்கு பனைமரம் காட்டுகிறேன். தெரிந்தவர்கள் இதை போய் காட்டி நிற்கிறான் என்று சொல்லப்படாது. உறவுகள் கணவருக்கு தெரியாமல் இருக்கும் இதெல்லாம். ஆகையினால் வெளிநாட்டு உறவுகளுக்கு பார்க்க ஒரு சந்தோஷம் வரும். எங்கள்ட பனந்தோப்பு எங்களுடைய கச்சான் காணி அழகாக இருக்குன்னு பார்ப்பார்கள். அதுக்காகத்தான் நான் காட்டுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வந்து நீங்கள் கூட கச்சாங்காணிங்களை கொண்டு எங்களுக்கு தெரியாமல் காட்டி கொண்டு இருக்கலான்னு பாருங்கள் எப்படி இருக்கேன். நல்ல சடைச்சி வளர்ந்துருக்குது, நல்ல கச்சானாக இருக்குவன். இங்கே பாருங்க நல்லா பூத்து இருக்குது. பூக்களைத்தான் அது மூடி இருக்குது. இது பூக்கள் மஞ்சள் பூ, அழகான பூ, கச்சான் பூ. இங்கே வேணும் பூக்களை பார்த்தீங்களா, அழகான பூக்கள் நிறைய பூத்துருக்கு. நல்ல கெட்டுக்கிழங்கு வந்திருக்கு. கச்சான் நிறைய விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கு. சரி பார்ப்போம், மிஞ்சாலே பார்ப்போம். இதுலேயே ஒரு கொட்டில் ஒன்று போட்டிருக்குது. இது மாடு அடைக்கிறது, அவர்களுடைய மாடுகளை அடைத்து இது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது என்னென்று சொன்னால் உண்மையாக விவசாயிகளிடம் மாடு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மாட்டை மாறி மாறி கட்டி அந்த இருக்களை வயல்களில் போடலாம், கழிவுகளை அப்படி செய்கிறதால விவசாயிகளுக்கு உடற்பிரச்சனை வராது. இது கிணறு பார்த்தீங்களா, அந்த நிலக்கடலுக்கு இறைப்பதற்காக கிணறு இருக்கிறார்கள். மோட்டர் தான் நினைக்கிறேன், மோட்டர் போட்டுக்கிறார்கள். அந்த தண்ணி பங்கு ஆழமாக இருக்குது, தண்ணி இருக்குது. ஜாலியாக மோட்டர் போட்டு இங்கே பயர் வருது. பயரை போட்டுக்கிறோம், பயர் போட்டு பயர் வழியாக வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். விவசாயம் செய்வதிலும் ஒரு மகிழ்ச்சி தான். உடற்பயிற்சி தேவையில்லை. நாங்கள் பண்ணையில் நடந்த மாதிரி நடக்க தேவையில்லை. அவர்களுடைய உடல் மிகவும் உறுதியாக இருக்கும். எந்த நேரமும் குனிந்து நினைந்து வேலை செய்வார்கள். தண்ணி இறைத்துட்டு விவசாயி தண்ணி நிற்கிது, வாய்க்கால் வழியே தண்ணி நிற்கும். இப்போ நின்றவர் நான் கதை கேட்கலான்னு தான் ஓடிட்டேன். வீடியோ கண்டு ஓடிட்டே தெரியும். இவன் கேட்க போகிறான்னு தெரியாது.